ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுறது எல்லாம் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுடைய மனசை பேலன்ஸ் பண்ணி டார்கெட் கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணுற அந்த கலையை கற்றுக்குங்க. ஏன்னா எவ்ரி கேண்டில்ஸ் அந்த லாஸஸ்க்கு அந்த 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 ஃபீல் இருக்குதுங்களா, அது உங்களை வைப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண வைக்கும், போதும் இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ட்டு தோண வைக்கும். அப்புறமா ஸ்டாப் லாஸ் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வைக்கும். இதெல்லாம் இதில் அதிகமான லாஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் பேலன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. இந்த பேலன்ஸை தான் கற்றுக்கிட்டு தான் ட்ரேடிங் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் நினைக்கிறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டா பெரிய ஆளாக சம்பாரிச்சிடலாம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டா பெரிய ஆள் சம்பாரிச்சிடலாம், அப்புறமா பெரிய பெரிய ஆளுங்கிட்ட கற்றுக்கிட்டா நம்ம நல்லா மூவ் ஆகிடலாம். அப்படிலாம் நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அந்த லைவ் மார்க்கெட்டில் அந்த ஃபீல் வருது இல்லைங்களா, எனக்கு ப்ராஃபிட் போதும், இல்லை நான் லாஸ் சொல்ல ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன், என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிறீங்க இல்லைங்களா, இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துங்க. சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈக்விட்டியில் பண்ணுங்கள், கேஷில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கில் பண்ணணும். அந்த பயமுறுத்தும் மார்க்கெட் நம்ம அந்த லைவில் பொசிஷனில் இருக்க சொல்லும், நம்மளை பயமுறுத்தும். போதும் ப்ராஃபிட் அந்த சொன்னேன் இல்லையா, இப்போ இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பயமுறுத்தும். அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கீல் பண்ணணும். அதுக்கு உங்களோட சின்ன சின்ன ஸ்டாப் லாஸஸ் நிறைய கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இனிமேல் நினைக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் ஈகோ, ஐயோ எனக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு, எப்படியாவது நான் ரிகவர் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். எப்பயுமே ஒன்று பண்ணுங்கள், ரீவேஞ்ச் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸை ரிகவர் பண்ணுற திறமை இருக்குதோ அப்போ நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்ச டெக்னிக்கை வச்சு ஒரு ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த ட்ரேடில் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடும். எஸ்எல் ட்ரிகர் ஆகிடும்னா உங்களுடைய கம்ப்ளீட் எமோஷனல் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு சுய அறிவும் இருக்காது. அப்போ என்ன ஆகுனா, ஏதோ ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, அதுலேயும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அந்த ட்ரேடும் கண்டிப்பாக லாஸ் ஆகும். எப்பவுமே ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கட் பண்ணுங்கள், அந்த லாஸ் கொடுங்க. அந்த லாஸ் உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், உங்களுடைய கை அடக்கத்தில் இருக்கணும் அந்த ஸ்டாப் லாஸ். ஓகே, சரி ஃபஸ்ட் நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மார்னிங் அப்டேட்டுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா இந்த முக்கியமான மெசேஜ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 200 லைக்ஸ் நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கணும். லைக்ஸ் மேலே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்க்கறதுக்கான ரீசன் என்ன, டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் குளோபல் இண்டெக்ஸ் மாற்றி காமிக்கும். அதாவது நேற்று ஒரு விஷயம் காமிக்கும், நைட்டு ஒன்று காமிக்கும், காலையில் ஒன்று காமிக்கும். ஏன் மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லவே ஒரு விஷயம் காமிக்கும். இப்போ இந்த மார்னிங் அப்டேட்டில் மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு அக்யூரேசி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு மார்னிங் அப்டேட் பார்க்குறேன். குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் இப்போ பார்த்து வந்துடலாம். குளோபல் இண்டெக்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்டேட் ஒன்று இருந்தது, மார்க்கெட் ஓப்பன் ஆகிற கண்டிஷன் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அது மாதிரி மாறி காமிச்சிட்டே இருக்கும். இப்போ என்ன கண்டிப்பாக இந்த மார்னிங் அப்டேட் இப்போது காலையில் பார்த்தேன் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. நஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1%, அதாவது 100 புள்ளிகள் பாசிட்டிவ். யூரோப்பியன் மார்க்கெட் என்ன சொல்லுது, ஃப்ளாட்டு. நிக்கே மட்டும் 1.5% ப்ளஸில் இருக்குது. ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்கு. கோஸ்பி 1.25%, ஜக்காட்டா 2.25% மைனஸு, இது ப்ளஸ்ஸு. எல்லாமே மாறி இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்கும் மார்க்கெட்டு. கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி. சரி, ஓகே, நம்ம சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணணும். அது இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி ப்ரைஸு லிட்டில் பிட் இங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட். இது 10 minutesல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் நிறைய தெரியும் உங்களுக்கு. இப்போது இங்கே ட்ராப் பண்ணி இங்கே அப்போ கொடுத்துச்சு இல்லைங்களா, இது கொஞ்சம் நல்லா அதிகமான கேண்டில்ஸ் தெரியும். 1 hourல டைம் ஃப்ரேம் பார்த்தா கேண்டில்ஸ் கம்மியாக தெரியுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கியோட நிலவரம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து இந்த லெவல் வரலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 15,700 டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேலே பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸை சமாளிக்கணும். அப்படியே மேலே போனாலும் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும். சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்மூவ் கொடுத்தா சான்ஸ் இருக்குது. 15,900 அபோவ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஓகே, நீங்கள் அப்மூவ் பார்க்கலாம்.
இல்லை அது வரலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். 15,700க்கான ஒரு சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோடைய நிலவரம். சரி, பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, என்னோட அது ஃபெபினாக்கு ரீட்ரெஸ்மெண்ட்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா. எஸ், அதாவது இந்த கண்டினியூ மேலேருந்து ஃபால் ஆச்சுங்களா, எத்தனுடைய பவுன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்குது மேலே, அதாவது ரீட்ரெஸ்மெண்ட்டு தான் போயிட்டுருக்குது. இதில் ஒன்றும் ஹெல்த்தியான நம்ம சொல்ல முடியாது. நம்ம நினச்சிக்கலாம் நேற்று பாசிட்டிவ் நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்குது, நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் இதுவும் 50 லெவல் இங்கே கிட்டத்தில் இருக்குது. இது வந்து 0.61 கிட்ட லெவலில் இருக்குது. இது வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்காக மேபி இந்த லெவல் டச் ஆகலாம், இல்லை இந்த லெவல் வந்து ப்ரைஸிங் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ 2 கண்டிஷன் இந்த இடத்துல நடக்கலாம். மார்க்கெட் மார்னிங்லேயே உங்களுக்கு டச் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து டவுன்ஃபால் பார்க்கலாம், இல்லை மார்னிங்கில் லைட்டாக உங்களுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப டச் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். மொத்தத்தில் இந்த 2 ஜோன் க்ரியேட் பண்ணிக்க, இது மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸ் சம்வேர் எங்கேனா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். இது வந்து சப்போர்ட் லெவல் கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் பேங்க் நிஃப்டி க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் அவேர்னஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து செல்லிங் எடுக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா வந்து ஆப்போசிட் மூவ் ஆகிட்டு இருக்கு. நேற்று நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பேங்க் நிஃப்டி ஒரு சைடில் மூவ் ஆகுது, நிஃப்டி ஒரு சைடில் மூவ் ஆகுது. ஏன்னா பேங்க் நிஃப்டின்றது வந்து ஒன்லி பேங்கிங் செக்டார் மட்டும் வச்சு மூவ் ஆகுது. ஆனால் நிஃப்டி அப்படி கிடையாது. நிஃப்டி வந்து மெட்டல் செக்டார் இருக்குது, எல்லா மீடியா செக்டார் இருக்குது, எல்லா செக்டாரும் சேர்த்து இருக்கிறதுனால வந்து பேலன்ஸ் பத்தலை. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டும் எப்போ மேட்ச் ஆகுதோ ஸோ அப்போ நம்மளுடைய லெவலும் கொஞ்சம் அக்யூரேசி ஆகும். நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று என்னோடய வந்து இங்கேருந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி கீழே வந்து அப்புறம் மேலே மூவ் ஆனது. ஆக்சுவலி பேட்டர்ன் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். பேட் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இது வந்து பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு, ஆமாம் இந்த இதில் ரேஷன் ஜோனில் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு அப்மூவ் அதுக்கப்புறம் வரும்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு, ஆனால் அந்த பிரேக் ஆகிட்டு கீழே வரவே இல்லை, அப்படியே மேலே கண்டினியூ மேலே போயிடுச்சு அது. ஓகே, அதுவும் நம்ம அதில் ஈகோ நம்ம டச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதில் வந்து. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல்ஸ், இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்குது. விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வெபினார்லாம் ஜாயின் பண்ணாமல் அப்படியே ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணாங்க நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்க முடியாது, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பார்த்துக்கலாம். வெபினாரில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா டவுட்ஸ்லாம் கேட்டு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்பர் சைடில் வந்து கேப் ஃபில் ஆகிடுச்சு தான் ஓகே, அங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதிர்பார்க்கலாம். இல்லை கேப் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே பாருங்கள், அதாவது 34,200 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அங்கேருந்து க்ளோசிங் மேலே அபோவ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்க்கு பார்க்கலாம். இல்லை ப்ரைஸ் ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் இங்கேருந்து தெரியுதுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து லைட்டாக ஃபால் ஆகலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு நான் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்கள் டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் எதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.